ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ நீங்கள் டெய்லராக இருக்கீங்க, இல்லை டெய்லரிங் பழகுறீங்க அப்படின்னா நெக் பேட்டர்ன், சரிங்களா? நெக் பேட்டர்ன் இன்னுமே சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஸான விஷயமாகவே இருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கோட அகலமும் உயரமும் எதை பேஸ் பண்ணி வைக்கணும், எவ்வளோ வைக்கணும், மெஷர்மெண்ட் எடுத்தால் எப்படி வைக்கணும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ சைஸ் வைஸ் நம்ம எப்படி வைக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்மளுக்கு அளவு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த கரெக்ஷனை வந்து நம்ம எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகணுமா, மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்கோட அகலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது இந்த அகலம், சரிங்களா? இந்த நெக்கோட அகலமும் ஷோல்டரும் இப்போ வந்து அதை டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து, பட் டைரக்ட் மெஷர்மெண்ட்டுமே இன்னும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனான விஷயமா தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷோல்டரில் நம்ம டேப்பை வச்சு அளக்கும் போது என்ன மெஷர்மெண்ட் கிடைக்கும்னா, ஒரு 18, 17 அந்த மாதிரி கிடைக்கும். 18, 17 8 கிராஸ் பண்ணி போயிடுது. ஸோ 8ன்றது கரெக்ட் கிடையாது. இப்போ என்னோட அளவு வந்து 38 அப்படின்னா, எனக்கு 8 இன்ச்சு ஷோல்டர் வச்சா கிட்டத்தட்ட இப்போ இங்கே இருக்கிற ஷோல்டர் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்க ஷோல்டர் கிட்டத்தட்ட 1 இன்ச்சு டவுன் ஆகி வரும். ஏன்னா நம்ம வந்து அளக்குறது ஒரு விஷயமா இருக்கும், பட் அவுட்புட் அதையே நம்ம பண்ணோம்னா தப்பாக வரும். ஸோ அப்போ அளக்கும் போது நீங்கள் என்ன ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம 18 இன்ச்சு அளக்குறோம் அப்படின்னும் போது அதுலேருந்து நம்ம 2 இன்ச்சை ரெடியூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ 18 இன்ச்சு இருக்குன்னா அப்போ அதாவது கால்குலேஷனில் நம்மளுக்கு இப்போ 18னா 18 டிவைடட் பை 2 அப்படின்னு தான் போடுவோம். அப்போ 9 அப்படின்னு வருதுன்னா அதுலேருந்து 2 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ நெக்குக்கு நம்ம இந்த மாதிரி அளக்கும் போது தான் அதோட மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ 7 வருது அப்படின்னும் போது 7ல் வந்து 3 வந்து நெக்குக்கு வச்சு 4 வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு வைக்கணும். அதாவது இந்த இடத்துக்கு 4 வச்சுக்கணும், நெக்குக்கு 3 வைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு கையை அதாவது கையை ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச்சு போயிடும். நெக்குக்கு நம்ம துணி வச்சு பரட்டும் போது அதில் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ நமக்கு ஷோல்டர் வந்து 3 வரும், நெக்கு வந்து 3.5 வந்துடும், சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்படி நம்மளுக்கு டிவைட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் பேட்டர்ன். இந்த மாதிரி நீங்கள் பழகி நெக்கை வந்து மெஷர் பண்ணி போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னடா நீங்கள் 38க்கு மட்டும்தானே சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து நான் எல்லாம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அந்த சைஸுக்கு ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதாவது ப்ளவுஸோட லென்த்தை கம்பேர் பண்ணி தான் ஷோல்டரோட அளவு இருக்கணும் அப்படின்றது கிடையாது, ஷார்ட்டோ லாங்கோ. ஸோ இதுக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.